ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது, செம்ம மாசான சம்பவம். என்னென்னா திவ்யாவோட பதவியை பறிச்சுட்டாங்க. ஏங்க பறிச்சாங்க கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி செயல்கள் அந்த மாதிரி நடந்துச்சு. எல்லாருமே வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்கள பற்றி குறைகள் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க கேட்குற விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கும்பலாக உட்காந்து பேசினா உடனே வந்து உஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே கேமரா முன்னாடி சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி காலையில் வந்து 5 நிமிஷத்தில் எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நிற்கணும், யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு ஆர்டர் பண்ண விஷயங்கள், பாஸியாக பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குளறுபடி ஏற்படுத்தி ஓட் பண்ணுங்கள், மேனேஜரை மாற்றணுமா இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு நம்ம மேனேஜராக இருந்தால் திவ்யாவை தூக்கிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணார்னா, சார் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கவங்க தான் மேனேஜர் வருவாங்க நம்ம எதிர்பார்த்த நிலைமையில் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் வந்துட்டு ஆல்ரெடி அந்த மேனேஜர்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கள நிற்க வச்சார். ஸோ அவங்கள வந்துட்டு யாரெல்லாம் வந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாப்புல அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்ரம் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு விக்ரம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பொலைட்டாகவும் பண்ணுவார். ஏன்னா திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கோபமாகவே பண்ணி நம்மளெல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் விக்ரம் வந்து கண்டிப்பாக கூலாக பண்ணுவார். அந்த மாதிரி விஷயங்கள் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி நல்லா ஹேண்டில் பண்ணுவார், என்டர்டெய்னிங் பண்ணுவார். நேற்று ஃபுல்லாக அவர் வந்துட்டு பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப, அதுவும் கெஸ்ட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி, நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட சரி, சர்வீஸ் பண்ணவங்க கிட்ட சரி, எல்லார்கிட்டையுமே ரொம்ப பணிவாக பேசின காரணத்தினால மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, விக்கல் விக்ரமாக தான் சொன்னாங்க. யாருமே வந்துட்டு பிரஜனை சொல்லலை, சாண்ட்ராவை சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமிதா ஒரு வாட்டி சொன்னாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து புது மேனேஜராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் தான் வந்திருக்காப்புல. இவர் என்ன பண்ண போகிறாரா அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயத்தையும் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். மறக்காமல் கேட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.